ராஸ்கல் வாடங்க. டேய் பணத்துக்கா இவ்வளவு வளைச்ச மாதிரி என்ன வளைக்கலாம் பாத்தியா? அப்படிலாம் இல்ல சார். டிபார்ட்மெண்ட்ல பணத்துக்கு மயங்காத என்ன மாதிரி போலீஸ் ஸ்டார்ல இருக்காங்கடா. ஏறா ஜீப்ல வாடா. இவள ஏத்துமா வண்டில ஏத்துமா. கேட்டு வாங்கிங்க. ஏன் சொல்ல பண்றீங்க? வாமா விடுங்க. வா சொல்லல. வா நான் எந்த தப்பு பண்ணல. என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க. வா ஏய் ஏறா வர. இந்த பொண்ணு அழுது சார் வர மாட்டேங்குது. வாமா. ஏய் என்னமா பாத்துட்டு இருக்க? கூட்டமா சீக்கிரம் நடமா. வாமா. சார் நான் தப்பானவே இல்ல சார். ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க? என்னமா விளையாட அடி சிறுத்துறோமா? சார் நான் தப்பானவே இல்ல சார். சார் இப்படி இன்னசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க. நீ மட்டும் டீசன்ட்டா தொழில் பண்ண. போ சீக்கிரம் ஏத்துமா. ஏத்துமா உள்ள. வண்டில ஏறு. யோ சீக்கிரம். வாயா. போ. யோ வண்டிடியா. வரலாமா கிரிஜா கண்ணே? நீ என்ன வேணா நான் சொல்ல போற. இந்த கிரிஜா முச்சந்தி விநாயகர் கோவில்ல உனக்காக விபூதி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாவம் ஏமான் கோட்டை வாசல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. நல்லா அள்ளி விபூதியை பூசிக்க. நீ வந்ததே இங்க ஆச்சரியம்னா துர்காவை அத்தைன்னு தூக்கி வச்சது அதை விட பெரிய ஆச்சரியம். நீ அத்தைன்னு சொன்னதும் அப்படியே மனசு மாறின மாறி பேசினதும் சும்மா விளையாட்டுக்கு தானே. உள்ளுக்குள்ள துர்காவை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு வெறி இருக்குல்ல? சொல்லு கிரிஜா. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லு. நீ கோவத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு சும்மா மேலுக்கு தானே நடிக்கிற. இங்க பாருங்க, நான் எப்பவுமே நடிக்கிறவ இல்ல. யாரா இருந்தாலும் என் மனசுல என்ன தோணுதோ அதை பேசிடுவேன். இப்போ இல்ல, நான் எப்பவுமே நடிக்க மாட்டேன். இரு இரு, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? செத்து பொழைச்ச உடம்பு தேவையில்லாம டென்ஷன் ஆகி வேற ஏதாவது வியாதியை கொண்டு வந்துற போது கோவப்படாத. நம்ம இவ்வளவு கோவப்படுத்தலாம்னா இவன் நம்மள கோவப்படுத்துற. இவள என்ன பண்ணா? ஆமா கிரிஜா, என் காதுல ஒரு விஷயம் அதுவா வந்து விழுந்துச்சே, அது நெசமா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் 2 வருஷத்துக்கு தொடவே கூடாதாமே. நீ ரொம்ப ரொம்ப முடியாம இருக்கியா, அதனால தாமத்தியம் பண்ணவே கூடாதுன்னு அந்த கடங்காரி டாக்டர் சொன்னாலாமே. சொல்லு கிரிஜா, 2 வருஷம் தள்ளி இருந்தே ஆகணுமா? சொல்லு கிரிஜா. ஆமா. முடியுமா? முடியணும். நீ பொறுத்துக்குவ, உன் புருஷன் தாங்குவானா? இல்ல எது கேக்குறேன்னா, உன் புருஷன் மனைவி பித்தான்னு எல்லாருமே சொன்னாங்க. எல்லாரும்னா யாரு? நல்லா இருக்கே. நம்பி தகவல் சொன்னவங்கள காட்டி கொடுக்க சொல்றியா? நீங்க அவ்வளவு நல்லவங்களா? பின்ன நான் என்ன கெட்டவளா? கொல்லப்புறமா குடும்பம் நடத்த வந்தவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது? நான் கொல்லப்புறமா? சரி, நான் கொல்லப்புறமா வந்தவளாவே இருக்கட்டும். உன் புருஷன் கொல்லப்புறம் பார்க்காம நீ பாத்துக்க. என்ன பாக்குற? 2 வருஷம் தாம்பத்தியம் இல்லாம பொம்பளை நீ பொறுத்துக்குவ. ஆம்பளை உன் புருஷன் தாங்கவே மாட்டான். போனா போது 1 நாள் 2 நாள் தாங்குவான். அதுக்கு மேல எவளையாவது யாராவது கிடைப்பாங்களான்னு தெருவா தேட ஆரம்பிச்சிருவான். அவர் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டாரு. 2 வருஷம் நானும் கட்டுப்பாடோட இருப்பேன்னு உறுதியா சொன்னாரு. ஆம்பளைங்க உறுதிய எந்த பொம்பளையும் நம்ப மாட்டான். பாவம், நீ உன் புருஷனை
ரொம்ப நம்புறேன். நான் சொல்றதை எழுதி வச்சுக்க. உன்னோட இடம் போனதுனால உன் புருஷன் ஒவ்வொரு இடமா தேடி தேடி போறான். ஆமா கிரிஜா, வயசுல மூத்தவன் நான் சொல்றேன். சீக்கிரமே உன் புருஷன் எவ்வளவு ஒருத்திய சின்ன வீடா செட் பண்றானா இல்லையான்னு பாரு. நீங்க மூத்தவங்களா? துர்கா, இது எதுக்கு இங்க வந்தான்னு தெரியலையே. இந்த மாதிரி வார்த்தையை சொல்றவங்க தான் வயசுல மூத்தவங்களா? இந்த மாதிரி நேரத்துல பாவம் அவளுக்கு தைரியம் சொல்லணுமே தவிர தப்பா பேசக்கூடாது. நான் ஒண்ணும் தப்பா பேசலையே. நாளைக்கு இப்படி எல்லாம் நடக்கலாம்னு நல்லதுகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, நல்லத கெட்டதா சொல்லிட்டு இருக்கீங்க. உடம்பு உரசிக்கிறது வாழ்க்கை இல்ல. மனசும் பேசிக்கணும், அதுதான் வாழ்க்கை. வசந்த் தப்பா தடம் புரள மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கிரிஜாவுக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்ல. அத பத்தி இங்க யாருக்கும் கவலை இல்ல. 2 வருஷம் என்ன 2 வருஷம்? நல்ல மனக்கட்டுப்பாடு இருந்தா 20 வருஷம் கூட தொட்டுக்காம வாழலாம். நீங்க 2 பேரும் துறவிய பத்தி பேசல, வசந்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்வாரு, என் புருஷன் எனக்காக 2 வருஷம் துறவி வாழ்க்கை வாழ்வாரு. இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இரு. சட்டுன்னு ஒரு நாள் சக்காலத்திய கூட்டிட்டு வந்து நிக்க போறான். அப்பேற்பட்ட கோவலனே மாதவி மடியில மயங்கி கிடக்கிறப்ப உன் புருஷன் அந்த கோவலனை விட பெரியாளா? பாக்குறேன். கிரிஜா, இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வசந்த் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அடுத்தவங்களை அழவிச்சு பாக்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க பேசுனதுல நீ பெருசா எடுத்துக்காத கிரிஜா. அழாத கிரிஜா, அழாத. அவங்க பேசுறதுக்கு போய் இப்படி எல்லாம் அழுவியா? அழாத. அங்கதான் ரைட்ல நிறுத்துங்க. இங்கயா? சரி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுதான் என்னோட வீடு. ஓ, நல்லா இருக்குங்க. ஓ, மை பேக். நேரம் கிடைக்கிறப்போ வீட்டுக்கு வாங்க. ஏங்க இப்ப கூப்பிட மாட்டீங்களா? இல்ல, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு. நீங்க வான்னு சொன்னீங்கன்னா அப்படியே உள்ள வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு. யார் வேண்டானது? வாங்க போலாம். ஐயோ 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 ஐயோ. வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. சரி, நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு இல்ல, வரேன். எனக்கு தண்ணி வேணாம். காஃபி தான் வேணும். தண்ணி தானே கேட்டீங்க? இல்ல, நான் காஃபி தான் கேட்டேன். சரி, உங்களுக்கு ஏன் இப்படி வேர்க்குது? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். பிபி இருக்கா உங்களுக்கு? இல்லையே. அப்புறம்
புழுக்கமா இருக்கா? இல்லைங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். எப்படியும் இருங்க. சரி, இப்ப தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா, தண்ணி வேணுமா? அது அது சொல்லுங்க சார். எனக்கு நீதான் வேணும். இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு நீதான் வேணும். அன்னைக்கு என்னமோ பெரிய உத்தம புத்திர மாதிரி நீ வேண்டாம் எனக்கு பொண்டாட்டியே போதுன்னு சொன்னீங்க. அந்த வசந்த முட்டாளுங்க. அவன் அப்பவே செத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறது என்ன, புது வசந்தா? ஆமாங்க, புது வசந்த. ரொம்ப புது வசந்த. சந்தோஷத்தை தேடி நாலா பக்கம் ஓட போற புது வசந்த. எல்லா பொம்பளைங்களுக்கும் புது வசந்த. ஏன், எதனால இந்த மாற்றம்? ஐயோ, அந்த விளக்கத்தை எல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். எல்லாத்தையும் இப்பவே சொல்லணுமா? ஐயோ, எனக்கு இப்பவே விளக்கம் தெரிஞ்சாகணும். தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டை வெடிச்சு போயிடும். சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி சொல்றேன். என் பொண்டாட்டிய 2 வருஷத்துக்கு தொடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படியா? அப்ப சார் வந்து 2 வருஷத்துக்கு ரேக்லால உட்கார்ந்த மைனர் மாதிரி தெரு தெருவா வீடு வீடா சுத்த போறீங்களா? நீங்க ஓகேன்னா உங்க கூட மட்டுமே வாழ நான் தயாரா இருக்கேன். வேண்டாம் சாமி, வேண்டாம். நான் ஒருத்தரோட வாழ்றவளே இல்ல. நான் ஒருத்தர் கூடவே வருஷ கணக்குலயும் மாச கணக்குலயும் வாழ்றவ இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன அவமானப்படுத்தினதுக்கு நியாயமா உங்களை பார்த்திருக்கவே கூடாது. ஐயோ, அன்னைக்கு ஏதோ தெரியாம உங்க வண்டியிலேயே நான் ஏறி இருக்க கூடாது. இப்போ உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ரொம்ப பாவமா தெரியுறீங்க. ஆமாங்க. நான் கொஞ்சம் இலகுன மனசுக்காரி. அதனால அந்த விஷயத்த நான் மறந்துடுறேன், மன்னிச்சிடுறேன். ஐ, சொன்னது சந்தோஷமாயிட்டீங்களே. சரி சரி, போய் உங்க காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு இந்த கதவை சாத்திட்டு மேல வாங்க. சரிங்க. சாரி சாரி. முனியன் சொன்ன மாதிரி மூதேவி லோலோன்னு தான் அலையுது. வா வா, என்னைய அசிங்கப்படுத்தினல இன்னைக்கு. உன்னை என் புடவையை துவைக்க வச்சு என் கால் செருப்பை துடைக்க வைக்கிறேன். வசந்து கலக்குடா கலக்கு. பாட்டி புதுசா இருக்கே, எங்க வச்சு பிடிச்சாங்க? செம்ம சோக்கா இருக்கியே. ஒரு ரேட் என்ன? இதெல்லாம் உன்ன மாதிரி என்ன மாதிரி லோக்கல் கிராக்கி இல்ல, காஸ்ட்லி கிராக்கி. ஆமாமா, இதெல்லாம் நல்ல பணக்கார பசங்களை பார்த்துதான் போகும். என்ன பண்றது, இந்த காலத்து பசங்க இந்த மாதிரி செவப்பா மொழு மொழுன்னு இருக்கிறத தான் கேக்குறானுங்க. இங்க பாரு, ஏமா வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கியே, உன் பேர் என்ன? அட பேசுமா, நீ பேசுறதுக்கு காசு வாங்குறவளா? இது வரைக்கும் லாக்அப்க்கு வந்ததே இல்லையா? இங்க பாரு, முதல் தடவை வரச்ச கொஞ்சம் உறுத்தலாதான் இருக்கும். போக போக ஒரு லெவலுக்கு வந்துடுவேன். சரி, இங்க பாருமா, அக்கா மாதிரி கேக்குறேன். அக்கா கிட்ட சொல்லு, நீ நாள் கணக்கா இல்ல மணி கணக்கா? அட கூச்சப்படாம சொல்லுமா, நீ நாள் கணக்கா மணி கணக்கா? நான் பொழுதுபோக்குக்காக கேக்கல,
உனக்கு பொழப்பு சொல்லதான் கேக்குறேன், சொல்லு. எனக்கும் 4-5 பணக்கார கஸ்டமர் இருக்காங்க. ஒரு ஏடிஎம் நம்பரையும் சொல்லு, உனக்கும் அவங்களுக்கும் பக்கா கனெக்ஷன் கொடுத்துடுறேன். உங்களால கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இது நல்லா இருக்கே. மீன் இருக்கிறவ கவுச்சி வாசனைக்கு கவலைப்பட்டா எப்படி? சதைய வைக்க வந்தவ இந்த மாதிரி சாக்கடை பேச்செல்லாம் கேட்டுதான் ஆகணும். இங்க பாருங்க, நான் உங்களை மாதிரி சதைய வைக்க வந்தவெல்லாம் கிடையாது. இங்க வந்ததுக்காக இந்த சாக்கடை பேச்செல்லாம் கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல. இங்க பாருடி, இவ சதம் வைக்கிறவ இல்லையாமே, பின்னாடி கோயில் வாசல்ல நின்னு சந்தனம் வைக்கிறவளா? சொல்லுடி, நீ என்ன கோவில் வாசல்ல சந்தனம் வைக்கிறதுக்கு லாக்அப்க்கு வந்த? இது பாருங்க, போக போனா போகுது. பொடி பொண்ணா இருக்கே, தொழில இருக்கிற நேக்கு போக்கு சொல்லலான்னு பார்த்தா கோவம் வருதா உனக்கு? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? எங்க கிட்டே கோவப்படுவியா நீ? கொஞ்சம் விட்டா கோவப்படுற உன்ன. ஏய், அக்கா, மீரா, மீரா நீ? அக்கா, நீ இவங்களோட? அக்கா, மீரா, நீ எப்படிமா இந்த கூட்டத்துல? எப்படிமா நீங்க வந்த? நாங்க எடுத்துட்டு வரல மேடம், உங்க போலீஸ்காரங்க தான் எங்க கூட உட்கார வச்சிருக்காங்க. ஏய், நீ பேசாத. பேசுன தோலை உரிச்சிருவேன். ரொம்ப நல்லதா போச்சு. தோலை உரிச்சிட்டு இவ்வளவு மாதிரி சிகப்பு தோலை போத்தி விடுங்க, தொழிலாவது தொங்காம நீ இருக்கும். சும்மா இருக்க மாட்ட. ஏட்டு மேடம். போய் சாவி எடுத்து வாயா. ஓகே மேடம். மீரா, ஒண்ணும் இல்ல மீரா, நீ டென்ஷன் ஆகாத. யோ, சீக்கிரம் வாயா. நான் வந்துட்டேன் மேடம். தெரையா, சீக்கிரம். ஒண்ணும் இல்ல மீரா, நீ அழுவாத. சீக்கிரம். மீரா, ஒண்ணும் இல்ல மீரா, ஒண்ணும் இல்ல. அழாத மீரா, அழாம இரு. ஒண்ணும் இல்ல மீரா, அழாத. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல மீரா, அழாத. வா, அழாத. நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம். என்ன அழாத, வா. மேடம், நாங்களும் தான் இங்க இருக்க வேண்டாம்னு நினைக்கிறோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க. ஏய், இவ யார் தெரியுமா? என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரி என்ன? தங்கச்சியே தான். நீ வா மீரா. நடக்கட்டும் நடக்கட்டும், தனி கவனிப்பா அவங்களுக்கு. எங்க வந்து பணத்தை எண்ணிட்டு இருக்கீங்க? இங்க நமக்குள்ள நடந்ததை எண்ணி பார்க்கணுமே தவிர பணத்தெல்லாம் எண்ணி பார்க்க கூடாது. கணக்கு வழக்கு பார்க்க இது ஒண்ணும் ஆபீஸ் இல்ல சார், சொர்க்கம். சரி, இப்ப தெளிவா சொல்லுங்க, குடிக்க உங்களுக்கு காஃபி வேணுமா, தண்ணி வேணுமா? எதுவுமே வேண்டாம், எனக்கு எல்லாமே கிடைச்சாச்சு. நீ சொன்ன மாதிரி இது சொர்க்கம் தான். இந்த சொர்க்கத்துக்கு தினம் தினம் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நிறைய பணம் செலவு பண்ணணும். செலவு பண்ணுவீங்களா? இது பாரு, நான் சந்தேகத்தோட செலவு பண்றவன் இல்ல, சந்தோஷத்தோட செலவு பண்றவன். உனக்காக நான் செலவு பண்ற ஒவ்வொரு பைசாவும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும்.
என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா